பெண்களை ஏமாற்றுவது, சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பது, மனைவியை கைவிடுவது, இதனால் சாபம் ஏற்படுகிறது. பெண் சாபம் என்றால் வம்சம் பாதிப்படையும். வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். உங்களால் முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ கஷ்டப்படும் பெண்களுக்கு ஆடைகள், வளையல், குங்குமம், மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சில விதவை பெண்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு ரொம்பவும் சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இப்படி செய்தால் உங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கும் சாபம் குறையும். நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது. இரு கைகளால் தலையை சொரிதல் ஆகாது. கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது. மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் வேண்டாம். சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது. வீட்டின் நிலைகளில் குங்குமம், மஞ்சள் வைக்க வேண்டும். இதனால் தீய சக்திகளும் விஷ பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது. வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது. நாம் அணைக்கக்கூடாது. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும், மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது. அனுதினமும் வெளியே கிளம்பும் நேரம் சிகப்பு குங்குமம் கொண்டு இடது கையில் ஒரு குச்சியால் ரூபாய் சின்னம், அதாவது ரூ அல்லது ஆங்கிலத்தில் RS என எழுதிக் கொள்ளவும். அடிக்கடி இதை பார்த்து வரவும். இதை பௌர்ணமியில் ஆரம்பிக்கவும். தொடர்ந்து 15 நாட்கள், அதாவது அமாவாசை வரை செய்து வந்தால் விரைவில் பணம் சேரும். வாஸ்து தோஷ பரிகாரம்: வருடத்திற்கு ஒரு முறை கணபதி ஓமம், சுதர்சன ஓமம் செய்யலாம். வீட்டு வாசலில் பிள்ளையார் வைத்து வணங்கலாம். நித்திய மல்லிக்கொடி மற்றும் துளசி செடி வைத்து பூஜை செய்யலாம். வீட்டின் 4 மூலைகளிலும் சிறிய மண் குடவையில் உப்பு போட்டு வைக்கலாம். கடன்களால் வெகு காலம் துன்பப்படும் நபர்களுக்கு 1.25 அடி வெள்ளை துணியை எடுத்து அதில் 4 பக்கங்களிலும் சிகப்பு ரோஜாவை வைத்து கட்டி, பின்பு நடுவிலும் ஒரு ரோஜாவை வைத்து அதை 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் விட கடன்கள் அடியோடு அழியும். வேலை, இன்டர்வியூ அல்லது ஏதேனும் புதிய தொழில் முயற்சி தொடங்கும் முன் சம்பந்தப்பட்டவரை கிழக்கு முகமாக நிற்க வைத்து 3 முறை தலையை வலது புறமாக சிறிது பச்சை பயிரை வைத்து சுற்றி பின்பு அவர் மேல் தூவிவிட வேண்டும். அவர் சென்றதும் அவற்றை கூட்டி வெளியில் பறவைகளுக்கு கொட்டிவிடலாம். இது செயலில் வெற்றியை தேடித்தரும். அரச மரத்தை சனிக்கிழமை காலை 8 மணிக்குள் 108 முறை வலம் வந்து பின்பு தூப தீபம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம்.